டைலாக் சொல்லு பார்க்கலாம். வணக்கம் சார், வெல்கம் டு ஃபிஷிங் கிளிக் சேனல். இன்னைக்கு நம்ம புது கிரில் செட்டை மீன் கிரில்லும் அழகான சிக்கன் கிரில்லும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க சதோதா வீடியோக்குள்ள போகலாமா? ஏன் அப்படி முடிக்கிற? கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். கேமரா பார்த்து கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். வணக்கம் சதோதா, வெல்கம் டு ஃபிஷிங் கிளிக் சேனல். இன்னைக்கு நம்ம புது கிரில் செட்டை மீன் கிரில்லும் அழகான சிக்கன் கிரில்லும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? சதோதா வீடியோக்குள்ள போகலாமா? பார்க்குறிய நானே பண்ணிடுறேன்டாப்பா. கேட்கவா? பார்க்குறிய? வணக்கம் சகோதரா, வெல்கம் டு ஃபிஷிங் வணக்கம் சகோதரா, வெல்கம் டு ஃபிஷிங் கிளிக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான அன்பாக்சிங் தான். தம்பி ஆல்ரெடி ஹிண்ட்டு கொடுத்துருப்பான். ஒரு கிரில் செட்டு தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அருமையான ஒரு கிரில் செட்டு தான் வாங்கியிருக்கோம் நாங்கள். ஸோ ரொம்ப நாள் ஆசை நம்மளுக்கு சிக்கன் கிரில்லை விட நம்ம ஃபிஷ் கிரில், நம்மளுடைய சேனலில் நிறைய மீன் பிடிச்சிட்டு ஃப்ரை தான் மோஸ்ட்லி நான் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு லேக் ஃபிஷ்ஷஸ் பார்த்தோன்னா எனக்கு குழம்பு வைச்சா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரை தான் பண்ணுவேன். ஸோ கிரில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையில் தான் இதை வாங்கினேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். நானும் அன்பாக்சிங் பண்ண போறேன். ஐயோ, நீ பேசக்கூடாதுப்பா. கேக்குப்பா, அப்ப எடிட் பண்ணும்போது சாத்தி நான் சொல்வேன் நல்லா பண்ணு. இருப்பா, பேசின்னு இருக்காத. அன்பாக்ஸ் பண்றோம்ல. என்னப்பா இது? ஒண்ணுமே இல்லை. இந்த ஒண்ணுமே இல்லை, அது உனக்கு வச்சுக்கோ. கேக்குப்பா, இல்ல எதுவுமே இல்ல. இது எப்படி அன்பாக்ஸ் பண்றது? எந்த சைடுல இருக்குது ஓபன்? அதான் இருக்கு. ஓகே, ரைட்டிங் இருக்கு. லென்த்தி கவர் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இது கவர் லென்த்தியா குடுத்துறாங்க. ஓகே, டன். லென்த்தி கவர் எனக்கு குடுத்தாங்க. அப்படியே இனிமேனா அன்பாக்சிங் பண்ண போறேன். அன்பாக்சிங் பண்ணற பேசினீங்க எப்படி தம்பி? டீடைல் சொல்லணும்ல. எப்போ சொல்லுவ டீடைல்? ஆஹா, ஐயோ ஐயோ, அருமையா இருக்கேப்பா. வாவர நடிக்கிற பத்தியா? நடிக்கலாம், அதுக்கு நீ இப்படியா நடிப்ப? ஏதோ சொல்லு, திரும்ப சொல்லு. செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்குங்கன்னு சொல்லு. செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படி சொன்னா ஒரு எக்ஸைட்டா சொல்லு. செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, பாருங்க அப்படின்னு சொல்லு. செம்மையா இருக்குங்க, பார்க்க நல்லாவும் இருக்குங்க. பார்க்க நல்லா இருக்கு. நான் சொன்ன டயலாக் புரிஞ்சுக்கோ. செம்மையா இருக்குங்க, பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க. செம்மையா இருக்குது பாருங்க, செம்மையா இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கன்னு சொன்னோம். சரி, ஓகே, விடு. சரி, அப்படியே சொல்கிறேன். இதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அசிங்கமாக இருப்பாங்க. பேச கூட தெரியல ஜெனியன் உனக்கு அப்படின்னு. வந்தா போதும் வீடியோவில், அப்படி தானே? சரி, எப்போ உன் யூடியூப் சேனல் எப்போ இது பண்ண போற? எப்போ ஸ்டார்ட் பண்ண போற உன் யூடியூப் சேனல்ல? அடுத்த வருஷமா? இந்த வருஷம்னாப்பா? ஓ, அடுத்த வருஷம்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால ஐயோ உண்மையில நடிக்கலங்க. இது ஒரு ஃபீலே பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. சத்தியமா சொல்றேன், நடிக்கல. சத்தியம் பண்ணலாமா? இல்ல, சாரி, உண்மையா சொல்றேன்னு சொல்றேன். தூக்குறியா? வெயிட்டா இருக்குதா பாரு. வெயிட்டா இருந்தா விட்டுரு. வெயிட்டா இருக்கு. அதனால காய்ஸ் சொல்லிட்டியா? சகோதரா சொல்லு. சகோதரா, வெயிட்டா இருக்கு சகோதரா. ஐயோ, வெயிட்டா இருக்கு சகோதரா. அங்க கேமரா சர்வோதயாவா? சகோதரா இல்லையா? பாஹா, இருப்பா வரேன். அதுக்குள்ள செம்மையா இருக்கு. வேற என்ன இருக்குது? சூட் கேஸ் மாதிரி இதுப்பா. வேற என்ன இருக்கு இதுல? ஒரு கிரில் செட் இருக்கு. வேற என்ன பாரு? இது பாரு, கவர் தான். அதான் அட்டை பாக்ஸ் தான். தூக்கி போட்டுறத. ஓ, அப்படி இந்த பாருங்க தம்பி. கிரில்ல பிடிப்பா. உட்காருப்பா ஃபர்ஸ்ட். இந்த பாருங்க, செம்மையா இருக்குங்க. குவாலி ரோஸ்ட் வென் குவாலிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கிரில் செட்டு நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு கிரில் செட்டு தான். சரி, எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
இந்த லாக் கிட்ட எடுத்துட்டு வாங்களேன். லாக் கிட்ட இது எடுத்துட்டு இது கீழே தள்ளி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணா செம்மையா இருக்குது. அவரே நடிக்கிற பத்தியா என்ன சொன்னேன். ஓகே வாவ் சூப்பரா இருக்குதுப்பா. என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுல குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஓரளவு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு டிங் டாங் வெறும் டாங்கா சரி டிங் டாங் இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் வந்து ஒரு க்ளவ் இருக்கு பார்த்துக்கோங்க. ஒரு க்ளவ் மாட்டினியே இருக்கு. ஒரு 1 kg கோல் இருக்கு. 1 kg அவங்களே கொடுத்த கோல் 1 kg. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுதாங்க கிரில்லு. இது தெரியாம அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க இவன். எனக்கு தெரியலதான்ப்பா எனக்கு வாங்கினாங்க. இதுதான்ப்பா கிரில்ல. ஓகே ரைட்டு. இது பேர் என்ன? சொல்லுவார் தம்பி நல்லா சொல்லுவார். சொல்லுப்பா. ஸ்கியூவர்ஸ் இது பேர் வந்து ஸ்கியூவர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இதுல எல்லாமே வந்து பார்த்தோன்னா 8 இருக்குங்க. 8 இருக்கு. ஸோ அவ்வளோதான் இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க நம்ம போயிட்டு தந்தூரி செய்யலாம். வாங்க நம்ம போயிட்டு தந்தூரியை ரெடி பண்ணலாம். தெரியலையே யார் செய்வானே தெரியல சேனல். சரி போ. 4000 ரூபாய்ப்பா சேனலு. ஸோ எங்கள் வெளியில தான் நாங்கள் இதை பண்ண போகிறோம். வீடியோ கொஞ்சம் டல்லாக இருந்தது தான் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா லைட் வந்து உள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கீழே வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம். சார் அவங்க பார்த்து சார் அது பாருங்க. இதில் ஆக்சுவலி ஸ்டாண்ட் இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சொல்ல மறந்துட்டியா? ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம் நாங்கள். எங்களுக்கு தெரியல. ஸ்டாண்டே இருக்குது அருமையாக. ஸோ இதனால் அடியில் தவாலாம் எங்களுக்கு தேவைப்படாது. சேர்த்தா இது ஃபுல்லாக போடணுமா இல்லை எப்படி கொஞ்சம்? ஐயோ அதுலேயே ஏன்டா கை வைக்க? கெரோசின் போதண்டி. இது எப்படி நான் எரிய வைப்பேன்? துணி தாண்டி போடுவாங்க. துணி போட்டு தாண்டி இது பண்ணுவாங்க. உண்மையிலேயே சகோதரா இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எப்படி பற்ற வைக்கணும்னே தெரியலங்க. துணியை பற்ற வைக்கிறோம், கறியில் எண்ணெயை ஊற்றுறோம், ஏதோ செய்கிறோம். ஆனால் எங்களால் அதை பற்ற வைக்கவே முடியல. அதோட டெக்னிக்கே எங்களுக்கு தெரியல. துணியை பற்ற வச்சோம் சகோதரா. ஆனால் எரிஞ்ச துணி எங்கே போச்சுன்னே தெரியல. சரி பேப்பர் வச்சு கொளுத்தி பார்க்கலான்ட்டு கொளுத்துறோம். சரி பேப்பர் டெக்னிக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி பழைய காலத்து டெக்னிக்கு தேங்காய் ஓடை வச்சு கொளுத்தி பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஓடை ஈரமாக இருந்ததுங்க.
கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ அந்த கொட்டாங்குச்சியை பற்ற வச்சிட்டேங்க நான். இதை பற்ற வைக்க எனக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சுங்க. எனக்கு டெக்னிக் தெரியல, அதனால் வந்து லேட் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுது சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. இதுதான் யோசிச்சேன். ஒரு வழியாக வாய் வலிக்க ஊதி அந்த நெருப்பை வர வச்சாச்சுங்க. இப்போது நம்ம இருக்கிற கிரில்லில் போட்டுட்டு அப்புறம் ஸ்குவீசரில் அந்த சிக்கன் பீசஸை வந்து அனல் பார்த்து கரெக்டாக வச்சு விட்டாச்சுங்க. அது பாட்டுன்னு பயங்கரமாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது வேற எந்த பீஸும் இல்லை. பிச்சிச்சிங்க எத்தனா சிக்கன் பீஸ் நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்க டேஸ்ட். இது நம்ம வர்க்ஃபுல்லான குவாலிட்டி செமையா இருக்கு. இது பண்ணலாம். ஓகே. ரெடி இது. ஆல்ரெடி நம்ம இது ட்ரை பண்ணல. அம்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம உருவாக்குது. அண்ணா கே மாசா நீங்க யோகாச்சி மசாலா போட்டா Credit goes to my wife. credit goes to my wife. ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்ததுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிதுங்க. டேஸ்ட் அருமையாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த செட்டை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒர்த்து தான். இந்த கிரில் செட்டுடைய ப்ரைஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சகோதரா. வாங்க சாப்பிடலாம். இதோ நம்ம யூடியூப் கிட்ட காமிப்போம். ஆஹா அம்மு ரொம்ப அருமையாக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு. பாருங்க நம்ம கட்டு போட்டு செஞ்சோம். அது வந்து பாரு பாருங்க கச்சி சாப்பிடு. நீங்களும் ஒரு வாய் ஊத்துங்க. ஆசிக்கு நீங்களும் ஒரு வாய் ஊத்துங்க. கடைக்கு போட்டு வரணும். லெமன் போட்டா செம்மையா இருக்கும். டி லெமன் போட்டு சாப்பிடலாம் போது. எதா மீன் லெமனத்தில் அப்படியே கறியோட இது கறி பத்துமா? என்னது பத்தம்? ஒரு வாட்டி இருந்தா யூஸ் பண்ண முடியாது கறியை. யார் சொன்னா? அனுப்பிச்சு விடு அவ்வளோதான். உரைக்குதான் கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சகோதரா. நம்மளுடைய சேனல் ஒரு ஃபிஷ்ஷிங் சேனல் தான். பட் இருந்தாலும் ஃபிஷ் கிரில் நம்மளால் இப்போ செய்ய முடியல. பட் கண்டிப்பாக வந்து நான் செஞ்சுட்டு ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபிஷிங் கிளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சோதரா. இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் காத்துட்ருக்கு. ஸோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சோதரா. நன்றி, வணக்கம். ஸோ நம்ம பண்ணது நல்லா ஃப்ரையாக இருக்காது எப்படி செக் பண்ணலான்னா உள்ளே இருக்கிற போனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த
பிளட்டாக இல்லவே இல்லை பாருங்க, ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ நம்ம நல்லா தான் குக் பண்ணியிருக்கோங்க. இது வந்து ம்.